செப்டம்பர் மாதம் 22ஆம் திகதி, புதுக்காலம் 25ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 17 முதல் 20 வரை. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது: நீதிமான்களுடைய சொற்கள் உண்மை என கண்டறிவோம், முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் சிறு குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன் ஆர்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இரண்டாம் வாசகம். யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 16 மற்றும் அதிகாரம் 4, இறைவசனங்கள் 3 முடிய. அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். மின்னிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது,
வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடிக் கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடியவில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராக இருக்கட்டும். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 30 37 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாகச் சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, 2 வகையான போராட்டங்கள் வாழ்வில் உண்டு. ஒன்று, நமக்கு வெளியே இருப்பவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்கு முன்னால் நம்மை பெரியவர்களாகவும் மேலானவர்களாகவும் நிரூபிக்க நாம் மேற்கொள்ளும் போராட்டம். இன்னொரு போராட்டம், நம் கடந்த கால வாழ்வையும் அதன் தன்மைகளையும் உற்று நோக்கி அங்கு காணப்படும் நமது கீழ்நிலை தன்மைகளை அடையாளம் கண்டுகொண்டு அவற்றோடு போராடி இன்று நாம் எவ்வாறு ஒருபடி அதிகமான நல்லவர்களாகவும் மேலானவர்களாகவும் இருக்க முடியும் என்று யோசிப்பதன் காரணமாக நமக்குள்ளே எழுகின்ற போராட்டம். பிறர் முன்பாக நம்மை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக நாம் மேற்கொள்ளும் போராட்டம் அர்த்தமற்றது, ஆபத்தானது. எள்ளளவேனும் நம்மை கடவுளுக்கு அருகிலும் நம் மகிழ்ச்சிக்கு அருகிலும் நம்மை அது கொண்டு போவதில்லை. நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் புனிதப்படுத்திக் கொள்வதற்காகவும் நாம் மேற்கொள்ளும் போராட்டமானது நலமானது, நம்மை வளமாக்கும், நம்மை கடவுளுக்கு அருகில் கொண்டு செல்லும். மேற்கண்ட உண்மை பலருக்கு அறிவுபூர்வமாக தெரிந்திருந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக பலர் முதல் வகை போராட்டத்திலேயே தங்களது வாழ்வை தொலைத்து விடுகின்றனர். யாரோ ஒரு சிலர் தங்களை பற்றி உயர்வாக நினைக்க வேண்டும் என்பதற்காக தங்களின் நேரத்தையும் ஆற்றலையும் செலவழித்து பணத்தின் பின்னால், வசதியின் பின்னால் ஓடுகின்றனர். இதைத்தான் சீடர்கள் கப்பர்நாகும் செல்லும் வழியில் செய்து கொண்டிருந்தனர். யார் பெரியவர் என்று தங்களுக்கிடையே வாதாடிக் கொண்டிருந்தனர். அன்பிற்குரியவர்களே, பிறரை விட ஒருபடி மேலானவர்கள் நாம் என்று நிரூபிப்பதற்காக எத்தனையோ பகீரதமான முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம். நிறைய பொருட்களை சேகரிக்க விரும்புகின்றோம், நிறைய வசதியை சேகரிக்க விரும்புகின்றோம்,
நிறைய பொருட்களை நுகர விரும்புகின்றோம். இதையே புனித யாக்கோப்பு இன்றைய 2ஆம் வாசகத்தில் சிற்றின்ப நாட்டம் என்று சொல்கின்றார். இந்த சிற்றின்ப நாட்டத்தால் ஏற்படும் விளைவையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகளை உண்டாக்குகிறீர்கள் என்று புனித யாக்கோப்பு சொல்கின்றார். இதற்கு மாறாக ஒருவர் தன்னையே தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான போராட்டத்தில், அதாவது தனது சிற்றின்ப நாட்டங்களோடும் தனது கீழ்நிலை ஈர்ப்புகளோடு போராடுகின்ற போராட்டத்தில் ஈடுபட்டார் என்றால் அது அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கின்றது. இத்தகைய போராட்டத்திற்கு மனிதர்களை அழைத்தவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்ற இயேசுவின் வார்த்தைகள் நம் வாழ்வை கீழ்நோக்கி ஈர்க்கும் தன்மைகளோடு போரிட்டு அதை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகம் பொல்லாதவர்கள் நீதிமான்கள் குறித்து தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்ட காரியங்கள் என்ன என்பது குறித்து பேசுகிறது. அடிப்படையில் பொல்லாதவர்கள் என்பவர்கள் தங்கள் சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக போராடுபவர்கள். நீதிமான்களோ தங்கள் சிற்றின்ப நாட்டங்களோடு போராடுபவர்கள். சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் வாழுகின்ற இடத்தில் பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் இருப்பதோடு குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். தங்கள் சிற்றின்ப நாட்டங்களோடு போராடும் மனிதர்களோ நிறைவான ஞானத்தை பெறுவதன் காரணமாக அவர்கள் வாழும் இடத்தில் நிறைவான அமைதியும் இரக்கமும் நற்செயல்களும் பொங்கி ஒழியும். இப்படிப்பட்ட நபர்களே தாங்கள் செல்லும் இடமெங்கும் அமைதி என்னும் விதையை விதைத்து நீதி என்னும் கனியை விளைவிக்கின்றனர். வள்ளுவர் இவ்வாறு சொல்கின்றார்: ஊரனென்னும் தேட்டியான் உறைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. குறள் எண் 24. இதனுடைய பொருள், தன் அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி ஆள்பவன் மேலான வீடு பேற்றுக்கு விதை போன்றவன் என்கின்றார். ஜெபம். இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் மேற்கொள்ளும் போராட்டம் எங்களை உயர்த்துகின்ற போராட்டமாக இருக்க வேண்டுமையொழிய எங்களை நிரூபிக்கின்ற போராட்டமாக இல்லாமல் இருக்க வரம் தாரும். ஆமேன். அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனி தொடரும், உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, அன்பால் சொந்தமான
என் தெய்வமே. கருவில் தெரிந்து உருவம் கொடுத்து கருத்தாய் வளர்க்கும் உன் நேசமும் கரத்தில் பொறித்து நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும் கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும் கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும் காலம் முழுதும் மழையாய் பொழிய கலக்கம் ஏதும் இல்லையே கலக்கம் ஏதும் இல்லையே சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி உயிரின் பயணம் அதனில் தொடரும் உயிரை இயக்கிடவா உறவை வளர்த்திடவா உயிரை இயக்கிடவா உன் உறவை வளர்த்திடவா இறைவா. எந்தன் சிந்தையை உந்தன் நோக்கில் என்றும் இயக்கும் உன் உடன் துணை எந்த பணியிலும் துணிந்து உழைக்க எழுச்சி வழங்கும் உன் அருள் பலம் என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம் என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம் எல்லோர் வாழ்விலும் எல்லாமாகிய எளியன் பவுல் போல் வாழ்ந்திட எளியன் பவுல் போல் வாழ்ந்திட சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி உயிரின் பயணம் அதனில் தொடரும் உயிரை இயக்கிடவா உறவை வளர்த்திடவா உயிரை இயக்கிடவா உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியா தெரியா